எப்பன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய பிறந்த நாள் அன்று எல்லா கட்சி எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் பிறந்த நாள் வருது. பிறந்த நாள் வந்தா நல்ல காரியத்தை செய்யணும். பொறுப்பில் இருந்தா ஆட்சியில் இருந்தா மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு அறிவிப்பை வெளியிடணும். கலைஞர் முதலமைச்சராக இருந்தாரு, கண்ணொளி திட்டத்தை கொண்டு வந்தாரு, பிச்சைக்காரக மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தாரு, கை ரிக்ஷாக்களை ஒழிச்சு சைக்கிள் ரிக்ஷாக்களை கொண்டு வந்தாரு, ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டிகளை கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினாரு. ஆனா ஜெயலலிதா தன்னுடைய பிறந்த நாள் அன்று என்ன செஞ்சாங்கன்னா அந்த உடன்குடி திட்டத்தைய ரத்து பண்ணினார். சரி, அதுதான் போகட்டும். 110 110 ஒரு விதிமுறை இருக்கு சட்டமன்றத்தில். அந்த விதியை பயன்படுத்தி ஜெயலலிதா புருடாலாம் விட்டாங்க. அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு. இதே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அவர் 110 விதியை பயன்படுத்தி அறிவிச்ச திட்டங்கள்ல ஒன்றுதான் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில தென் மாவட்ட கடலோர பகுதியில மிதக்கும் திரவநில எரிவாயு முனையம் அமைக்கப்படும் 11/5/2011 என்று ஜெயலலிதா அறிவிச்சாங்க. சொன்னாங்களா? செஞ்சாங்களா? 1700 ஏக்கர்ல ஒட்டப்பிடாரத்துல புதிய தயாரிப்பு மண்டலம் துவக்கப்படும். இதுவும் 11/5/2012 என்று சொன்னாங்க. சொன்னாங்களா? செஞ்சாங்களா? 6000 ஏக்கர்ல ஐடி பார்க் தூத்துக்குடி அமைக்கப்படும் என்று 7/5/2013 என்று சொன்னாங்க. சொன்னாங்களா? செஞ்சாங்களா? திமுகவினுடைய 1600 மெகாவாட் உடன்குடி மின் திட்டத்தை ரத்து செஞ்சிட்டு தமிழக அரசே அந்த திட்டத்தை செயல்படுத்துன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா? செஞ்சாங்களா? ஆகவே 110 விதியை பயன்படுத்தி அவங்க அறிவிச்ச அறிவிப்புகள்ல எதையும் இந்த ஆட்சி நிறைவேற்றல. நான் 2 நாட்களுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்களோ பார்க்கல தெரியல, NDTV என்ற ஒரு ஆங்கில சேனல் டிவி சேனல் ஒண்ணு இருக்கு. எப்படி கலைஞர் டிவி, சன் டிவி இதெல்லாம் இருக்கோ, புதிய தலைமுறை தந்தி டிவின்னு இருக்கு. அது மாதிரி ஆங்கிலத்தில் அகில இந்திய அளவில் வரக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு டிவி NDTV. அந்த NDTV என்பது ஆங்கில சேனல். அது அந்த NDTVல இந்த ஆட்சியினுடைய இலவச திட்டங்களை பற்றி, அதுல நடந்திருக்கக்கூடிய ஊழலை பற்றி மிக தெளிவாக அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த 5 வருஷத்துல 8870 கோடி ரூபாய்க்கு மேல இலவசமா தராங்க பாருங்க. ஓடாத ஃபேனு, அந்த ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு, நல்லா கேட்டுக்குங்க, 8870 கோடி ரூபாய்க்கு ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் இந்த அரசு வாங்கி இருக்கு. இந்த வாங்குறத கொள்முதல்ல வெளிப்படையா செஞ்சாங்களா? இல்ல. நாமளும் 2006 இருந்து 2011 வரைக்கும் ஆட்சியில் இருந்தோம். அப்ப இலவச கலர் டிவி கொடுத்தோம். ரேஷன் கடை இருந்தா அத்தனை பேருக்கும் கொடுத்தோம் இல்லையா? அப்ப அத கொள்முதல் எப்படி செஞ்சோம்னா டெண்டர் விட்டோம். உலகளாவிய டெண்டர், குளோபல் டெண்டர். ஆக டெண்டர் விட்டு அந்த டெண்டரை கூட அதுக்குன்னு அனைத்து கட்சிகள் கொண்ட ஒரு குழு அமைச்சோம். அந்த குழுவுக்கு யார் தலைவர் கேட்டீங்கன்னா முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் தான் அந்த குழுவினுடைய தலைவர். அந்த குழுவில் அதிமுக உண்டு, காங்கிரஸ் கட்சி உண்டு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உண்டு, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி உண்டு, பாமக உண்டு, ஏன் ஒரே ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய புரட்சி பாரதம், இப்படி எல்லா கட்சியையும் சேர்த்து அங்க ஒரு குழு அமைச்சு அதுக்கு தலைவர் கலைஞர் தலைவராக இருந்து அந்த டெண்டரை கூட எங்களுக்கு முன்னாடி தான் ஓபன் பண்ணணும், அதிகாரிகளை வச்சுதான் ஓபன் பண்ணணும் பண்ணி முறையாக டெண்டர் விடப்பட்டுச்சு. அது மாதிரி இந்த ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் கொடுத்தாங்களே அது மாதிரி நடந்துச்சா? இல்ல. அதைத்தான் NDTV என்ன சொல்றாங்கன்னா அதுல பயங்கரமான பயங்கரமான ஊழல் நடந்திருக்கு, அதிர்ச்சி தகவல் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா நல்லா கேளுங்க, 15 கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதுல சில கம்பெனிகள் குஜராத்தில் இருக்கு, சில கம்பெனிகள் ஆந்திராவில் இருக்கு. 2 கம்பெனிகளுக்கு 2 கம்பெனிகளும் பாத்தீங்கன்னா ஒரே டைரக்டர். சில கம்பெனிகளுக்கு கொடுத்த டெலிபோன் நம்பர்ல தொடர்பு கொண்டா, டெலிபோன் பண்ணி அவங்க தொடர்பு கொண்டா நீங்கள் டயல் செய்யும் தொலைபேசி எண் ராங் நம்பர் என்று தகவல் வருது. கான்ட்ராக்ட் பெற்ற பல கம்பெனிகள் ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் உற்பத்தி செய்யும் கம்பெனிகளே இல்ல.
ஆக அப்படிப்பட்ட கம்பெனிகளுக்கு கொடுக்கறாங்க. அதே போல என்டிடிவியில இருந்து அந்த கம்பெனிக்கு போன் போட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உற்பத்தியாளர்கள் இல்ல, ட்ரேடர்கள் என்று சொல்றாங்க. நாங்க வாங்கி விக்கிறவங்க, நாங்க உற்பத்தி செய்யக்கூடியவங்க இல்ல என்று என்டிடிவிய போன் பண்ணி கேட்டப்போ பதில் வந்திருக்கு. ஆக இப்படி ஒரு மிகப்பெரிய மகா ஊழல் நடந்திருக்கு. ஆக வழங்கப்பட்ட மிக்சிகள், கிரைண்டர்கள் தரம் எப்படி இருக்கிறது என்று என்டிடிவி பேட்டி எடுத்து அந்த சேனல்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. மிக்சி ஓடுறது இல்ல, கிரைண்டர்ல அரிசி போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணா ஒரு சுத்து சுத்தி அப்படியே நின்று போகுது என்று அந்த என்டிடிவிக்கு பொதுமக்களை பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஆக ஓடாத மிக்சர், ஓடாத மிக்சி, ஃபேனு, அரைக்காத கிரைண்டர், இவற்றுக்கு அதிமுக ஆட்சி செலவழிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 8000 கோடி ரூபாய். ஆக இந்த 8000 கோடி ரூபாயில ஊழல் செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை வருகிற 16ஆம் தேதிக்கு பிறகு அவர்களை விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனை வழங்கப்படும் என்ற அந்த உறுதியை நான் இந்த வருஷத்தை